வணக்கம் மகளே. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நமக்கு F-35 ஃபைட்டர் ஜெட் இந்தியாவுக்கு ஓகேவா, T-7 ஃபைட்டர் ஜெட் இந்தியாவுக்கு ஓகேவா அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போறோம். நம்ம எல்லாருக்குமே தெரியும், இந்தியாவில் இருக்க கிட்டத்தட்ட 60-70% ஆயுதங்கள் ரஷ்யாவோடது. நம்முடைய ரேடார் சிஸ்டமா இருக்கட்டும், நம்மளுடைய பழைய ஃபைட்டர் ஜெட்டுகளா இருக்கட்டும், மிசைல்ஸ், இது எல்லாமே ரஷ்யாவோடது. நம்மளுடைய எல்லா ஒரு வெப்பன்ஸு, அதோட கைடன் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே ரஷ்யாவில் இருக்கு. அது இல்லாமல் கிட்டத்தட்ட ரஷ்யாவுக்கு ஒத்து போகக்கூடிய பிரெஞ்சு ஃபைட்டர் ஜெட் ரஃபால் இருக்கு. அதுக்கு முன்னாடி மிராஜ் 2000 இருக்கு. ஸோ இந்தியா பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு சின்ன ஒரு எல்லாத்துக்கும் புரியுற மாதிரி ஒரு எடுத்துக்காட்டு சொன்னோம்னா, இப்போ ஆப்பிள் ஐஃபோன் இருக்கு, இந்த பக்கம் சாம்சங் ஆண்ட்ராய்டு ஃபோன் இருக்கு. இந்த ஆப்பிள் ஐஃபோனோட இப்போ ஒரு ஃபோனை மட்டுமே, ஃபைட்டர் ஜெட்டை மட்டுமே நம்ம வாங்குறது கிடையாது. அதுக்கான மெயின்டெனன்ஸ் ஃபெசிலிட்டி, இது போன்ற அதோட அந்த F-35 ரிசீவ் பண்ற ரேடார்ஸ், இது மாதிரி அதுக்கான துணை கருவிகளும் நம்ம வாங்கணும். ஆனா ஏற்கனவே நம்ம இந்திய வெப்பன் ஸ்டாக் பைல் எப்படி இருக்கு அப்படின்னா, கிட்டத்தட்ட எல்லாமே ரஷ்யாவோட தான் இருக்கு. ரஷ்யாவோட ரேடார், ரஷ்யாவோட ஃபைட்டர் ஜெட், இது அது என்ன சொல்லுவாங்க, ஏவியானிக் சிஸ்டம்ஸ் எல்லாமே ரஷ்யாவோட தான் இருக்கு. நம்ம இப்போ புதுசா ஒரு ஃபைட்டர் ஜெட் அமெரிக்காவில் இறக்கணும்னா, இந்த ஒட்டுமொத்த ஒரு ஃபைட்டர் ஜெட்டை மட்டும் வாங்குறது கிடையாது. அந்த ஃபைட்டர் ஜெட் பறந்து அதை மானிட்டர் பண்ணி அதை அதாவது டெப்ளாய் பண்ணி சக்சஸ்ஃபுல்லாக இது பண்றதுக்கு அதுக்கு சார்பாக துணை கருவிகள் ஃபுல்லா நம்ம வாங்கி குவிக்கணும். அதுதான் நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிளா என்ன சொல்றேன் அப்படின்னா, ஆப்பிள் ஐஃபோன் இருக்கு, அதோட ஆப்பிள் ஐஃபோனோட ஏர்பாட் இருக்கும், அதோட சார்ஜர் இருக்கும், ஒரு ஆப்பிள் வாட்ச் இருக்கும். இப்போ இது ஆப்பிள் அதுக்கு தான் சின்க்ரோனைஸ் ஆகிற மாதிரியான ஒரு எக்யூப்மெண்ட்ஸ். இந்த பக்கம் நீங்க பாத்தீங்கன்னா சாம்சங்ல வச்சிருப்பீங்க, சாம்சங் வாட்ச் வச்சிருப்பீங்க, சாம்சங் ஏர்பீஸ் வச்சிருப்பீங்க, இல்ல ஏர்பாட் வச்சிருப்பீங்க. ஸோ நீங்க சாம்சங் கேலக்ஸி தொடர்பான பொருட்களாக வச்சிருப்பீங்க, சார்ஜர் இதெல்லாம் வச்சிருப்பீங்க. ஸோ இப்போ நீங்க எல்லாமே சாம்சங் ஐட்டமா இருக்கு, அதுல கொண்டு போய் ஒரு ஆப்பிள் இதை திணிக்கிற மாதிரி தான். ஸோ சிங்க் ஆகும், ஆனா ரொம்ப ஒரு ஹார்டான சுச்சுவேஷன் மாதிரி. இது நம்ம ஆப்பிளையும் இதையும் எப்படி சாம்சங்கையும் கம்பேர் பண்ணோமா, இதை விட ஒரு ஹார்டான ஒரு சின்க்ரோனைஸ் சிஸ்டம் F-35க்கும் இங்க ரஷ்யா மேடு Su-57க்கும் உள்ள ஒரு டிஃப்ரெண்ட். அதனால நமக்கு என்ன மிகப்பெரிய ஒரு ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டி இருக்கு அப்படின்னா, F-35 வாங்கினோம்னா நம்மளுடைய டோட்டல் வெப்பன் ஸ்டாக் பைலையுமே ஒரு ரீஅரேஞ்ச் பண்ற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் வரும். அது மட்டும் இல்லாம மெயின்டெனன்ஸ் ஃபெசிலிட்டின்னு நம்ம சொல்றோம் தெரியுமா. இப்போ நம்ம ஒரு ஹீரோ ஹோண்டா பைக் வச்சிருக்கோம் அப்படின்னா, நீங்க பாத்தீங்கன்னா இதுக்கு சம்பந்தமான பொருட்கள் நம்மளுடைய ஒர்க் ஷாப்ல இருக்கும். ஸோ பைக் ஏதாச்சும் பிரச்சனைனா, டயரை கழட்டணுமா, இதை மாற்றணுமா, கியர் பாக்ஸை மாற்றணுமானா, நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி எல்லாம் நம்மள்ட்ட திங்ஸ் இருக்கும், மாத்திடுவாங்க. அதை எப்படி கழட்டுறது என்ன ஏதுன்னு நம்ம மெக்கானிக்கு தெரியும். F-35 கொண்டு வந்தீங்கன்னா டோட்டல் டிஃப்ரெண்ட், அது ஒரு டிஃப்ரெண்டான மிஷின். அதோட ஸ்பேர் பார்ட்ஸ் எப்படி, எதை கழட்டணும், எப்படி மாட்டணும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம லேர்ன் பண்ணணும். ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நமக்கு Su-57ங்கிறது நமக்கு ஒரு ஏத்த சிறப்பானது அப்படிங்கிறதா எல்லாருடைய கருத்தாகவும் இருக்குது. நம்ம என்னதான் F-35 அட்வான்ஸ்டு அது இதுன்னு நம்ம சொன்னாலும் நம்ம போயிட்டு லாக் ஆயிடக்கூடாது அப்படின்னு எல்லாருமே கருதுறாங்க. காரணம் ஏன்னா, அமெரிக்காவோட இது என்ன அவங்களுடைய வழக்கமா நடக்கிறது அப்படின்னா, ஒரு வெப்பனை நம்மள்ட்ட கொடுப்பாங்க, கொடுத்துட்டு அதை வச்சு பிளாக் மெயில் பண்ணுவாங்க. அதாவது அவங்க பொருளை நம்மள்ட்ட விற்பாங்க, அதுக்கு ஏதாச்சும் மெயின்டெனன்ஸ் ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்னா நம்ம அவங்கள சார்ந்து இருக்கணும். அதை அவங்க ஈஸியாக நம்ம கொடுக்க மாட்டாங்க. நான் சொல்றத நீ கேட்கணும், நீ கேட்டாதான் உனக்கு இது கொடுப்போம், இல்லைன்னா உனக்கு சென்சன்ஸ் அப்படிங்கிற மாதிரிலாம் சுச்சுவேஷன் வரும். அதனால இந்தியா நாங்க வாங்குறோம்னு சொல்லல, வாங்கணும்னு சொல்ல ரொம்ப அமைதியா இருக்காங்க. ஸோ என்னுடைய அப்சர்வேஷன் என்ன அப்படின்னா, இந்தியா F-35க்கு போகாது, கண்டிப்பா Su-57க்கு தான் போகும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. இதுல என்ன அப்படின்னா, இன்னொன்னு Su-57 அந்த டெக்னாலஜி, அந்த ஒட்டுமொத்த ஃபைட்டர் டெக்னாலஜி, அந்த 5th ஜெனரேஷன் ஃபைட்டர் ஜெட்டோட அந்த தொழில்நுட்ப டிரான்ஸ்ஃபர் நமக்கு கொடுக்குறாங்க. அந்த ஒட்டுமொத்த டெக்னாலஜி நமக்கு கொடுத்துட்டாங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் அது ஒரு இண்டிஜினியஸ் ஃபைட்டர் ஜெட்டா நமக்கு அது மாறிடும். இந்தியாவுக்கு அந்த தொழில்நுட்பம் கிடைச்சிரும்.
இது மட்டும் இல்லாம நம்மளுடைய தேஜாஸ் மற்றும் ஆம்கான்னு நம்ம வந்து ஒரு 5th ஜெனரேஷன் ஃபைட்டர் ஜெட் வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கு என்ஜின் வந்து ஃபைட்டர் ஜெட் இன்ஜினை வந்து ரஷ்யா நம்ம கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. கொடுக்கறது மட்டும் கிடையாது, அந்த இன்ஜின் டெக்னாலஜி நம்ம கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே ரஷ்யாவோட டீல் வந்து எல்லாமே மேக் இன் இந்தியா, நம்ம இந்திய நாட்டிலேயே நடக்க வந்து அந்த ப்ரொடெக்ஷன் ஃபெசிலிட்டியை வந்து இங்கேயே ஸ்டார்ட் பண்ணி செய்கிறாங்க. இது வந்து எந்த ஒரு 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 அன்சர்டனிட்டியான ஒரு நிச்சயமற்ற சூழ்நிலை உலக அளவில் ஏதோ போர், இப்போ யுக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் போர் நடக்கிறதுனால நமக்கு வந்து S-400 சப்ளை வந்து குறையுது அப்படின்னு, நம்ம சப்ளை வந்து அவ்வளோ சீக்கிரம் கிடைக்க மாட்டேங்குது, ஸ்பேர் பார்ட் சீக்கிரம் கிடைக்க மாட்டேங்குது அப்படிங்கிற இதெல்லாம் அவாய்ட் ஆகிரும். இந்தியாவுக்குள்ளே தயாரிச்சா இந்தியா தேவையானப்ப தயாரிச்சுக்குவாங்க, மெயின்டெனன்ஸ் ஃபெசிலிட்டி எல்லாமே இங்கேயே இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு மிகவும் சாதகமான ஒரு அற்புதமான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிக்கு தான் வந்து ரஷ்யாவோட Su-57ஐயும் ரஷ்யாவோட ஃபைட்டர் ஜெட் இன்ஜின்ஸையும் வாங்குறது. மக்களே, மீண்டும் ஒரு நல்ல வீடியோ நாளை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.